ஒரு தலைவர், ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு ஆட்சி இப்ப செய்யறதுக்கே அடுத்த நாள் மறந்து போற ஒரு சமூகத்தில் கடந்த 5 வருடம் செய்ததையே வாக்களிக்க போகின்ற போது மறக்கக்கூடிய மக்களிடத்தில் வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்துக்கிட்டே போய் மாற்றி வாக்களிக்கக்கூடிய சமூகத்தில் கண்ணொளி திட்டம் கொண்டு வந்து கண்ணாடி போட்டு விட்ட கலைஞரை போய் மாற்றி கண்ணால் பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ ஓட்டு போடு போடாம போ, உன் பிள்ளையெல்லாம் பெருசாகி வளர்றப்ப நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ, ஆனால் இந்த பிள்ளைங்க வளர்ந்து வரப்ப ஐடி துறை வளர்ந்துருக்கும், தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ந்துருக்கும், இப்போ பிறந்த பிள்ளை 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் வேலைக்கு போகிறப்ப இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தகவல் தொழில்நுட்ப கொள்கையை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற பெருங்கனவை கண்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஐடி பாலிசி. ஆனால் நம்ம பிள்ளைங்க, என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், அழகாக போய் ஐடியில் உட்காந்துக்கிட்டு இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் கேட்டிருக்கோம், ஐடி துறையில் வேலை பார்த்து கொண்டு கலைஞர் என்ன செய்தார். சூப்பராக இருக்கும்ல கேள்வி. கேள்வி கேட்க நல்லா இருக்கும், பதிலை தேடுறது தான் கஷ்டம். தயவு செஞ்சு பதிலை தேடுங்க. உண்மையாகவே தெற்கு மாவட்ட கழகத்திற்கு ஏன் நன்றி சொல்லணும்னா, அரங்கத்தில் இந்த கூட்டத்தை நடத்தாமல் பொதுவெளியில் நடத்துவதற்கு நன்றி. ஏன்னா இத்தனை பேர் நிற்கிறாங்கல்ல, இவங்களில் யாரோ ஒருத்தர் தெரியாமல் ஓட்டு போட்டுட்டோன்னு இருக்கலாம்ல. ஏங்க என்னங்க ஓட்டு தானங்க, 5 வருஷம் சும்மா இருக்க மாட்டீங்களா எங்களை பார்த்து கேட்பாங்க. என்னெல்லாம் நேராகவே என்னுடைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் 5 வருடம் வேறு ஒருவர் தமிழ்நாட்டை ஆண்டால் என்ன பிரச்சனை? நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், 5 வருடம் என்பது வரலாறை அறியாதவர்களுக்கு மிக சொற்பமான காலம். எங்களுக்கு என்ன தெரியுமா, 8வது படிக்கிற புள்ள 12வது முடிச்சு காலேஜ் போகிற காலம். அதுக்குள்ளே அந்த குழந்தைக்கான கல்வி வளர்ச்சி வேணும், வேலைவாய்ப்பு வளர்ச்சி வேணும், தமிழ்நாடு தமிழ்நாடாகவே இருக்க வேண்டும், அதனால் திராவிட மாடல் வேண்டும் என்று வீதி வீதியாக பேசுகிறோம். அடுத்தது, இப்படிலாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன வேணால் சம்பாதிங்கக்கா, வேலைக்கு போகிற பெண்கள் இருப்பீங்க, நீங்கள் என்ன சம்பாதிச்சுட்டு வந்தீங்கனாலும் சம்பளத்தை வீட்டுக்கார் கையில் கொடுக்குறப்ப உங்களுக்கு கவலை வராது. ஐயோ நம்ம சம்பாதிச்ச காலத்தை வேற ஒருத்தட்ட கொடுக்குறமேன்னு நமக்கு கவலை இருக்காது, அவங்க உழைப்பை நம்ம வாங்குறமேன்னு அவருக்கும் கவலை இருக்காது. ஏன்னு கேட்டால் நீ உழைக்கிறதே வீட்டுக்காக தானே அப்படின்ற எண்ணத்தில் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. என்ன சம்பாதிச்சாலும் குனிஞ்சே இருந்த பெண்களை காக்கி உடுப்போடு நிமிர்ந்து நிற்க வைத்ததால் தான் காக்கி உடுப்பில் கலைஞரை பார்த்தேன். இதே மாதிரி எனக்கு பட்டியல் நிறைய போட முடியும். நேரத்தின் அருமை கருதி 3 செய்தியை சொல்லி முடிக்கிறேன். கலைஞரை போல வன்மங்களையும் அவதூறுகளையும் வாழ்ந்த காலகட்டத்தில் சம்பாதித்த தலைவர்கள் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் நிறைய முறை வந்திருக்கும். ஊழல், திமுக செய்த ஊழல், கலைஞர் செய்த ஊழல், திமுக கட்சி செய்த ஊழல். அந்த மெசேஜை பார்த்துட்டு என்ன ஊழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா ரிப்ளை வராது, ஆன்லைனில் தான் இருப்பாங்க, ரிப்ளை வராது. சரி இதுக்கெல்லாம் திமுகவில் இருக்க யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் போயிடுவாங்க. அவ்வளோதான், செய்தியாக அனுப்பியாச்சு, நீங்கள் நம்புறீங்களா நம்மளே ஆஃப்லைன் போயிடுவாங்க. வரலாற்றில் குற்றங்கள் ஏதும் நிரூபிக்கப்படாத கட்சிக்கு பெயர் ஊழல் கட்சி. குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஏ1 சொன்னாலும் சுத்தமான கட்சி. குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, வழக்கில் அவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறார், அவரும் ஒரு நபராக இருக்கிறார், ஆனால் அது தூய ஆட்சி என்று சொல்லுவதை நம்புவதற்கு இளைஞர் கூட்டம் தயாராக இருக்குன்னா அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கடந்து போக முடியாது. அவங்க கிட்ட நம்ம திரும்பி கேட்க வேண்டிய 3 கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நான் முடிச்சிடுறேன். இங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்கும். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஓடுங்க ஓடுங்கன்னு உங்கள் எல்லாரையும் உசுப்பேத்தி ஓட வச்சிட்டு இருக்காரு. இப்போ தான் தெற்கு பகுதியை தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பரவலாக கேட்கக்கூடியது, கடந்த ஒரு 10 ஆண்டுகள்லேயே யாரை கேட்டாலும் சுகர், யாருக்குனாலும் கிட்னியில் பிரச்சனை. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டுமில்லை, உலகளாவிய நோய்கள். இந்த நோய்கள் எல்லாம் இப்போ 10 வருஷத்தில் தான் பரவுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு கண்டுபிடிக்காமே செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு கண்டுபிடிச்ச ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இந்த வேறுபாட்டை ஒரு தலைவர் யோசிச்சு என்ன பண்ணுறாருன்னா, இவங்க உறுப்பெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறப்ப யாரோ ஒருவர் விபத்தில் சாகிறாருன்னு வைங்க, அவங்களுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டுருது.
அந்த உறுப்பு எடுத்து எங்க அண்ணனுக்கோ எனக்கோ வச்சா நான் உயிர் பிழைப்பேன்ல. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்தணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. நினைச்சு இந்தியாவிலேயே முதன்முறையாக டிரான்ஸ்டான் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடை கொண்டு வந்து சேர்த்து 2008 இங்க இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை சாதாரணமாக செய்த மாநிலம் தமிழ்நாடு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். சரியா? அடுத்து ஒன்று சொல்றேன், சேர்த்து நீங்க கைத்தட்டுங்க. முடிச்சாச்சு 2008. போன முறை ஆட்சிக்கு ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் இன்னும் பயப்படுறாங்க. நான் செத்து போன பிறகு என் உறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டா நான் மேலே போவேனா கீழே போவேனா சைடில் போவேனான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ தந்தை பெரியார் எல்லாருக்கும் இவங்களுக்கு ரெஃபரன்ஸ். பெரியார் சொல்கிறாரு, மேலேயும் போக மாட்டேன் கீழேயும் போக மாட்டேன், மண்ணோடு மண்ணாக மக்கி தான் போக போகிறேன், அதுக்கு உன் உடுப்பை யார்ட்டையாவது கொடுத்துட்டு சாவுன்றார். கண்ணு புதஞ்சு போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக உன் பார்வை அடுத்தவருக்கு கிடைக்கட்டும். இதை பிரச்சாரம் செய்து 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 தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிறைய ஆகுது, உடல் உறுப்பு தானம் நிறைய பண்ணுறாங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் யோசிக்கிறார், உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அவங்க உறுப்பை கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்கல்ல, அங்கே என்னெல்லாம் உடையுதுன்னு கேட்டால் அண்ணன்மார்களும் அக்காமார்களும் தெளிவாக கேட்டுக்கங்க. முதலில் உடைவது மூட நம்பிக்கை, ரெண்டாவது பரவுவது அறிவியல் உணர்ச்சி, மூணாவது முக்கியமானது மனிதநேயம். இது மூணுக்கும் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்கப்படும் என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய மகன், தமிழ்நாட்டை ஆண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இதெல்லாம் செஞ்ச உடனே உறுப்பு தானம் அதிகமாக நடக்குது, எல்லாம் செய்கிறாங்கங்க. போன வாரம் ஒன்றிய அரசின் சார்பில் உடல் உறுப்பு தானம் அதிகம் செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அதில் முதல் மாநிலம் திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆண்ட திராவிட மாடல் ஆட்சி. விருதை பெற்றுக்கொண்டவர் மரியாதைக்குரிய தாவேகாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் போய் வாங்கிக்கிட்டார். வரலாறு சொல்கிறேன், யாரையும் நான் விமர்சனம் பண்ணலை, யாரையும் நான் தரக்குறைவாக பேசலை, நடந்ததை சொல்லுகிறேன். இன்னொன்று சேர்த்து சொல்கிறேன், அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் நிறைய விருது வாங்குவீர்கள். என்ன காரணம்னா, அடுத்த 20 ஆண்டுகளுக்கானதை செய்துவிட்டு தான் திராவிட மாடல் ஆட்சி கட்டிலிருந்து இறங்கி இருக்கிறது. கல்விக்காக நீங்கள் விருது வாங்கலாம், சுகாதாரத்திற்காக வாங்கலாம். வாங்குகின்ற போது நீங்களே மறக்க நினைத்தாலும் உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய பெயராக திராவிட மாடல் இருக்கும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருப்பார். அந்த அச்சத்தில் எனக்கு திட்டங்களுக்கு பெயர் மாற்றுவதெல்லாம் சரி, வேற வேற அவங்கவுங்க ஆட்சிக்கு வராங்க, அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், மாற்றலாம். நீங்கள் கலைஞர்னு பேர் இருக்கிறத மாற்றினா கூட சரி, கலைஞர் இருக்கு எங்களுக்கு கோவம் வருது. ஸ்டாலின் இருந்து மாற்றினீங்கன்னா கூட சரி, ஸ்டாலின் இருக்கு எனக்கு கோவம் வருதுன்னு கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். முதலமைச்சர்னு இருந்தால் நீங்களும் முதலமைச்சர் தானே. முதலமைச்சர்னு இருந்தால் அது உங்களையும் தானே குறிக்கும். ஏன் முதலமைச்சர்னாலே இவர் முகம்தான் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய அளவிற்கு திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். கலைஞருக்கு நினைவு நாள் என்றால் அவருடைய போர் குணத்தை நினைவு கூறுவதற்கான நாள். எவ்வளவு பெரிய போர் குணம்னு சொன்னா, எதுவுமே செய்யாம திட்டு வாங்கினா கூட நமக்கு பொறுத்துக்கோங்க. வீட்டில் அம்மாவை அப்பாவை நம்மளை மாத்துக்கட்டில் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம சும்மாவே இருப்போம், சும்மா இருக்கும் திட்டு வாங்குறோன்னு போயிடலாம். எல்லாத்தையும் செய்கிற பையலையும் திட்டுவாங்க. ஸ்கூலில் 100க்கு 98 ஒரு பையன் வாங்கிட்டான்னா, ஏண்டா போன முறை 100க்கு 100 வாங்கினா 98 வாங்கியிருக்கேன்னு திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. 35 வாங்கின பையன் 33 வாங்கிட்டு திட்டு வாங்காமல் இருப்பார். கேட்டால் அவனுக்கு அவ்வளோதான் வரும். உனக்கு ஏன் 2 மார்க் குறைஞ்சிச்சு? அது மாதிரி கலைஞர் என்ன செய்தாலும் தமிழ் சமூகத்தில் ஒரு குரூப் அவரை திட்டுச்சு. ஏன் கலைஞரை திட்டுறாங்க நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஏன் திமுக மேலே வெறுப்புன்னு நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஒரே ஒரு காரணம்தான், தந்தை பெரியார் மீது இருந்த வெறுப்புக்கும் கலைஞர் மீது இருக்கக்கூடிய வெறுப்புக்கும் பேசக்கூடிய எங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்புக்கும் ஒரே ஒரு காரணம், ஆரியத்தினுடைய கண்ணில் முள்ளாக இருந்த தலைவர்களும் இயக்கமும் இந்த இயக்கத்தை விட்டால் வேறு யாரும் கிடையாது. நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாங்க. கலைஞரை யாராவது திட்டினாங்கன்னா ஒரு 4-5 கேள்வி கேட்டுட்டே வாங்களேன். கடைசியா மண்டையில் இருக்க கொண்டைய மறந்த மாதிரி அவங்க ஜாதி வெறி அப்பட்டமாக வெளியே வரும். ஏன்னு கேட்டா,
கலைஞரின் பின்னால் அணிவகுத்திருக்கக்கூடிய நீங்கள் யாரும் கருப்பு சிவப்பு கரவேட்டி யாரும் அவர் என்ன ஜாதின்னு பார்த்து இந்த துண்டை தோல்ல போடல, அவர் என்ன மதம்னு பார்த்து இந்த துண்டை நீங்க தோல்ல போடல, அவர் நம்மாலான்னு நீங்க பார்க்கல. தமிழுக்கானவர் கலைஞர், தமிழினத்திற்கானவர் கலைஞர் என்று பார்த்து சேர்ந்த கூட்டம் இது. இது ஆரியத்தை இனப்பகைவர்களை நாள்தோறும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு காரணம், அவர் தந்தை பெரியாரின் அப்படியே வழிவந்த தொண்டர். சொத்துல உரிமை கொடுக்கணுமா, பெரியார் சொல்றார் செய்கிறேன். காவல்துறையில் பெண்களை நியமிக்கணுமா, பெரியார் சொன்னார் செய்கிறேன். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கணுமா, பெரியார் சொன்னார் செய்கிறேன். எல்லாவற்றிற்கும் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு நியாயம் சேர்த்த ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மட்டும்தான். இலி சொல்களும் அவதூறுகளும் விமர்சனங்களும் இருக்கின்ற வரை கலைஞர் வாழ்வார். கலைஞருடைய நினைவு நாள் 8ஆம் ஆண்டு கிடையாது, கலைஞர் விதைக்கப்பட்ட ஆண்டு 8ஆம் நாளினுடைய தொடர்ச்சி இது. அந்த விதை விருட்சமாக மாறும், அந்த விதை தமிழ்நாடை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். வீழ்ந்து விடவில்லை, வெற்றிக்கான நாட்களை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு அனைவரும் பணி செய்வோம். வாழ்க கலைஞர், வளர்க அவர்தம் தொண்டு. நன்றி, வணக்கம்.